அண்ணா ஆடிட்டர் வந்திருக்காரு. வரேன், உட்காருங்க. சரிங்க சார். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்ல, அது விஷயமா பேசுறதுக்காக வர சொல்லியிருந்தேன். அப்படியா? சார், நம்ம ஃபேக்டரிக்கு சைனிங் அத்தாரிட்டி போடணும் சார். ஷேர் ஹோல்டர்ஸ் பேரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். யார் யார் பேரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சார். பாரே, நீயே சொல்லுப்பா. இனியன், குமரன் எங்க 2 பசங்க. அப்புறம் ராசாத்தி, கண்மணி எங்க 2 மருமகளுங்க. அவங்க 4 பேர் பேர்லயும் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ஈக்குவல் ஷேர் வர மாதிரி பாத்துக்கங்க. சரிங்க சார். அந்த ராசாத்தி இன்னும் 3 மாசத்துல இந்த வீட்டை விட்டு போக போறா. இப்ப போய் அவ பேர்ல சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணா அப்புறம் அவள் இந்த வீட்டை விட்டு துரத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். இது எப்படி இவங்க கிட்ட சொல்றது? சரிங்க சார். இவங்க 4 பேருடைய ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சார். ஒரு நிமிஷம். என்ன நீ? பசங்க பேர்ல ஃபேக்டரி ஆரம்பிக்கிறது நல்லதுதான். அவங்க பேர்ல ஆரம்பிக்கணும்னு தான் இவ்ளோ கஷ்டப்பட்டோம். ஆனா மருமகளுங்க பேர்ல எதுக்கு தம்பி? அண்ணி, நம்ம மருமக தானே நீ. அதுவும் போக நம்ம பசங்களோட நல்லது கெட்டதுல பங்கெடுத்துக்க போறவங்க. அவங்க பேர்லயும் சேர்த்து பண்ணலான்னு ஒரு யோசனை. தம்பி, இதுல ஒண்ணும் தப்பு இல்ல, அப்படியே பண்ணிடலாம்ப்பா. இல்ல தம்பி, எனக்கு இது சரியா படல. என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க பேர்ல இருக்கிறது தான் எனக்கு சரின்னு படுது. மருமகளுங்க பேர்ல பண்ணா அவங்களுக்கும் பாதி உரிமை இருக்கிற மாதிரி. ஆம்பளைக்கு சரிக்கு சமமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம பிள்ளைங்களும் நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க கிட்ட போய் நிக்க வேண்டி இருக்கும். நம்ம பசங்க யார்கிட்டயும் போய் நிக்க கூடாது. நீங்க பசங்க பேர்ல மட்டும் பண்ணுங்க. மரகதம், இதுல என்ன வந்துட போகுது? அவளுகளும் நம்ம மருமகளுக்கு தானே. இல்லங்க, இது சரிப்பட்டு வராது. சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத. தம்பி, நீ முடிவு பண்ண மாதிரியே பண்ணுப்பா. இருங்கண்ணே, ஒரு நிமிஷம். அண்ணே, அன்னைக்கு இதுல உடன்பாடு இல்ல. அண்ணி சொல்ற ஆங்கிள் இருந்தும் நம்ம யோசிக்கணும்ல. அண்ணி எது சொன்னாலும் காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. அண்ணி இப்படி ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பசங்க பேர்ல மட்டும் பண்ணி வைக்க எனக்கு மனசு வரல. அதனால எனக்கு ஒண்ணு தோணுது. அந்த ஃபேக்டரிய மொத்தமா அண்ணி பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டா என்ன? என்ன பாரு இது? இல்லண்ணே, அண்ணி பேர்ல இருக்கிறதுதான் சரி. அவங்க இப்பவே நம்ம பசங்க மேல இவ்வளவு பாசமா இருக்காங்க. யார்கிட்டையும் போய் நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க கண்டிப்பா நம்ம பசங்களை கைவிட மாட்டாங்க. அண்ணி பேர்லயே பண்ணிடலானே. தம்பி தம்பி, நான் ஏன் பேர்ல பண்ணுங்கன்னு சொல்லல. நீங்க என்ன தப்பா? அண்ணி, உங்களை பத்தி எனக்கு தெரியும் அண்ணி. நம்ம பசங்க நல்லதுக்கு தான் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது அண்ணி. மங்க, அண்ணி பேர்ல ரெஜிஸ்டர் பண்றதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்னங்க என்ன போய் கேட்டுக்கிட்டு? அக்கா பேர்ல வாங்கினா எனக்கு சந்தோஷம் தாங்க. ஆடிட்டர் சார், சார், நீங்க இத சிங்கிள் ஓனரா அண்ணி பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. சரிங்க சார், ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சார். அவங்க ஐடி ப்ரூஃப்லாம் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. நம்ம அவங்க பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். சரிங்க சார், அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க, அனுப்பிட்டு வந்துடுறேன். வரேங்க.
என்ன மரகதம் இப்படி பண்ணிட்டியே? நான் என்னங்க பண்ண? நீ மருமகளுக்கு இடம் போக கூடாது, அதிகாரம் கிடைக்க கூடாதுன்னு பார்த்த. ஆனா என் தம்பியை பாத்தியா? அடுத்த நிமிஷமே மொத்தத்தையும் தூக்கி உன் கையில கொடுத்துட்டான். அவன் மனசு அப்படி. பேர்ல மட்டும் பாரி இல்ல, உண்மையிலே வள்ளல் பாரி வேந்தர் மாதிரி தான். அவன் யோசிக்காம பட்டன்னு கொடுத்துட்டான். நீயும் சிரிச்சிட்டு வாங்கிட்ட. ஆனா அது எனக்கு தான் சங்கடமா இருக்கு. பிறப்புல வேணா அவன் எனக்கு தம்பியா பிறந்திருக்கலாம். ஆனா அவன் அண்ணன் ஸ்தானத்துல இருந்து மொத்த குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா ஒண்ணு மரகதம், உன்னால இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது. நான் உன்கிட்ட கேட்கறதெல்லாம் அது ஒண்ணுதான். நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எனக்கு ராசத்தி பேர்ல சொத்து வரக்கூடாது. அதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். அது என் பேர்ல வரணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா என் பேர்ல வந்தது ஒரு விதத்துல நல்லதுதான். செண்பகம், மறக்காம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேங்க. என்ன மங்கை, அக்கா. எல்லா வேலையும் முடிஞ்சுதா? ஆ உள்ள நிறைய வேலை இருக்கு. சரிங்கக்கா. வாங்க. வாங்க சம்பந்தி. சரியான நேரத்துக்கு வந்துட்டோமா? பூஜை இன்னும் ஆரம்பிக்கலையே. இல்ல இல்ல, பூசாரி ஐயாவை கூப்பிட போயிருக்காங்க. அவர் வந்த உடனே தான் பூஜை ஆரம்பிக்கணும். ஆ, ஆ. திடீர்னு ஃபோன் பண்ணீங்களா? அதான் அவசர அவசரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்தோம். நாளைக்கு பொங்க வைக்க அரிசிய ராசாத்தி சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணணும்னு தெரியும். ஆ, ஆனா அந்த பொருள் எல்லாம் சம்பந்தி வீட்டுக்காரங்க தான் வாங்கி தரணும்னு இப்பதான் சொன்னாங்க. அதான் உங்களுக்கு திடீர்னு ஃபோன் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க, சரியான நேரத்துக்கு தான் கொண்டு வந்துட்டோமே. வாங்க உள்ள போலாம். வாங்க. ஆ. வாங்க. வாங்க. அத்தை, அந்த பைய கொடுங்க. இந்தம்மா இதாங்க வச்சிரு. ஆ. அம்மா. அம்மா, ரசத்தி, இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. வேலையெல்லாம் முடிஞ்சுதாம்மா? வாங்க உள்ள போலாம். சரி. ஏய் கண்மணி, என்னாச்சு? உன் முகமே ஒரு மாதிரி இருக்கு. என்னடி பிரச்சனை உனக்கு? எல்லாம் இந்த ராசாத்தி தாம்மா. பேருக்கு தான் நான் மூத்த மருமக, மத்தபடி எல்லா மரியாதையும் இவளுக்கு தான் கிடைக்குது. கல்யாணம் ஆனதும் ராசாத்திக்கு ரொம்ப பொறுப்பு வந்துருச்சு போல. என்னடி சொல்ற? ஆமாம்மா, குலதெய்வ கோயில் பூஜையும் அவ தான் பண்றா. நான் அவளுக்கு எடுபுடி மாதிரி அவ காலை கழுவி ஏவல் வேலை பண்ணிட்டு இருக்கேன். இங்கே இந்த நிலைமைனா கோயிலுக்கு போய் அவளுக்கு நடக்கிற மாலை மரியாதை பார்க்க வயிறு எரியுது. நான் நினைச்சேன்டி இதுதான் உன் பிரச்சனையா இருக்கும்னு. அம்மாடி, என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன் முகத்தை பார்த்தே கஷ்டம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கவலைப்படாத, இன்னையோட இந்த வீட்டுல நடக்கிற பூஜை ஓவர். கோயிலுக்கு போனா தானே ராசாத்திக்கு மாலை மரியாதை எல்லாம். என்னம்மா சொல்ற? ஏய், அங்க பாரு, நான் கெட்டு போன தேங்காய் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை எடுத்து ராசாத்தி அம்மாவோட தட்டுல வைக்க போறேன். அவங்க பூஜை பண்ணும்போது சாமி ராசாத்திய தேங்காய் எடுத்து உடைக்க சொல்வாரு. அப்ப தேங்காய் அழுகி போயிருக்கும். அவசகுரம்னு சொல்லி பூஜையை நிறுத்திடுவாங்க. மா, சூப்பர்மா. சரி சரி, அங்க கவனி. அம்மா சீக்கிரமா. எங்களை விட்டுட்டு வெறுப்பான்னு நினைக்கவே இல்லை. வாங்க. வாங்க. வணக்கம்.
நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கான படையல் சாமான்லாம் சம்பந்தி வீட்டுக்காரங்க கொண்டு வந்துட்டாங்களா? கொண்டு வந்துட்டாங்க சாமி, அங்க இருக்கு. ம். அடுத்து ராசாத்திய கூப்பிட்டு தேங்காய் உடைக்க சொல்லுவாரு. அப்ப இருக்கு கச்சேரி. ஆத்தா, பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்த தேங்காயை உடைச்சு கற்பூரம் ஏத்தி தீபாராதனை காட்டுமா? இருங்க இருங்க, ஆத்தா என்ன சொல்றேன்னு கேட்போம். என்னடி? ஒண்ணும் பயப்படாதீங்க, ஆத்தா என்ன சொல்றான்னு கேட்போம். ராசாத்தி, ராசாத்தி, இருங்க 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 இருங்க, ஆத்தா வந்திருக்கா, ஒண்ணும் பயப்படாதீங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கு, பொறுமையா இருக்கு, பொறுமையா இருக்கு. ஆத்தா, ஐயோ, ஆத்தா, தாய், மூத்த மருமவளே, வந்து ஆத்தாவை பிடிமா. நானா? நீதாம்மா பிடிக்கணும், வாமா வா. கண்மணி, போமா. போ. கண்மணி, பிடிமா. புடிமா, புடி, ராசாத்தி, புடிமா. பிடிமா. ராசாத்தி, ராசாத்தி, ராசாத்தி. கண்மணி, கண்மணி, எழுந்து வா. எழுந்து வா. எழுந்துமா. எழுந்து வா. கண்மணி, ஒண்ணும் இல்ல. கண்மணி, ரொம்ப அடிபட்டுடுச்சா? அத்தா, தாய், ஐயோ, என்னடி? ஏண்டி, தேங்காய் எல்லாம் மாறி போச்சுடி. எனக்கு ஒன்றும் புரியலம்மா. ஓம் சக்தி, பரமசக்தி, அத்தா, ஓம் சக்தி, பராசக்தி. அத்தா, மலையேறிடுமா. ராசாத்தி, ராசாத்தி,
அங்க போய் தண்ணி எடுத்துட்டு வா. ரசதி என்னாச்சுமா? பிறந்த வீட்டை சேர்ந்தவங்க இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சரி பண்ணி வச்சிருங்க. இதோ செய்றேங்க. ஆத்தா, உன் பிறந்த வீட்டு படையல் தட்டுல இருந்து ஒரு தேங்காய் எடுத்து உடமா. அது கோணல் மாடல் இல்லாம அச்சா அழகா உடைஞ்சா ஆத்தா உன் விரதத்தை ஏத்துக்கிட்டு சந்தோஷமாயிட்டான்னு அர்த்தம். ஆத்தாவை வேண்டிக்கிட்டு தேங்காயை உடமா. ஐயோ, இது கண்டிப்பா நம்ம மாத்தி வச்ச அழுகுன தேங்காவா தான் இருக்கணும். தேங்கால பூ விழுந்திருக்கு. கடவுளே, அடேங்கப்பா, ஆத்தாவோட அற்புதமே அற்புதம். ஆஹா, பூ விழுறது ரொம்ப அபூர்வம். எப்படி மாறி இருக்கும்? ஆத்தா, கற்பூரத்தை ஏத்தி தீபாராதனை காட்டுமா. ஆத்தா, ஆத்தா, உன் விரதத்துல அம்மன் உச்சி குளிந்துட்டா.
இனி இந்த வீட்டுக்கு ஒரு குறையும் இல்ல. இனி இவளாலதான் இந்த வம்சமே விருத்தியாக போகுது. நாளைக்கே கோயிலுக்கு போய் பொங்கலை வச்சு பூஜையை ஆரம்பிக்கலாம். அப்போ நான் கிளம்பட்டுமா? வாங்க சாமி. எல்லாருக்கும் வாங்க. அண்ணா வாங்கண்ணா, வழி விட்டு வந்துடலாம்.